இல்லை எனக்கு என்னன்னா இப்பதான் அதிமுக வந்து சரியா விஜய் டீல் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. இதுக்கு முன்பாக கூட ஒரு பெரிய ஒரு அட்டாக்கிங் மோட்ல வந்து அதிமுக இல்லை. அது ஒரு அரசியல் சாணக்கியத்தனம் தான். ஆனா இப்ப பண்ணிக்கிட்டு இருக்கிற அடி வந்து சரியான அடி, சரியான பாதை, சரியான பயணம் என்னை கேட்டீங்கன்னா. ஏன் அப்படின்னா மரியாதைக்குரிய தாவேகா தலைவர் விஜய் அவர்கள் வந்து இப்போ அண்மையில பேசணும். நீங்க சொன்னீங்க ஃபயரா பேசியிருக்கிறாங்க. நீங்க விஜய் ஃபேன் நினைக்கிறேன் தெரியல. ஏன்னா ஏன் ஃபயரா இல்லைன்னு நான் நினைக்கிறேன் அப்படின்னா, எதை பற்றி பேசுறோம், எதற்காக ஒரு கூட்டம் போட்டிருக்கிறோம், அந்த கூட்டத்தில் எப்படி நடந்துக்கணும் இப்படின்னு பல விதமான விஷயங்கள் இருக்கு. ஒரு முக்கியமான ஒரு கட்சியோட நிகழ்ச்சியில வந்து அவர் நடனம் ஆடுறாரு. நடனம் ஆடுறது ஓகே, அது அவருக்கு இயல்பு. தன்னேறியாம அவர் நடனம் ஆடிட்டாருன்னு வச்சுக்கோங்களேன். ஆமா, ஒரு கலைஞன் வெளியில வந்துட்டா அப்படி. ஆனா நீங்க சொல்ல மாதிரி ஃபயர் ஸ்பீச்சான அதுவும் பார்க்கல. திருக்குறள் இருக்குது, அது புதுக்குறளா மாத்தி சொல்றாரு. அதுவும் வந்து அவர் விஜய் வந்து சொல்றாரு, ஸ்டாலின் அவர்கள் தூக்கத்தில் எழுப்பி கேட்டா கூட விசில் தான்ப்பா போட்டேன்னு சொல்லுவாருன்றாரு. அதெல்லாம் யார் எழுதி கொடுக்குறான்னு தெரியல. ஸ்கிரிப்ட் ஏன் அந்த மாதிரி ரொம்ப சொதப்பலா பண்றாங்கன்னு தெரியல. அவரை பொறுத்த வரைக்குமா அவர் ஸ்பீச் சொல்லிட்டு நான் அப்புறம் எடப்பாடி ரிப்ளைக்கு வரேன். ஒரு ஜென்சியை மட்டும் தான் டார்கெட் பண்றாரு அவர். ஒரு 2000க்கு பிறகு பிறந்த பிள்ளைங்களுக்கு, குழந்தைகளுக்கு வந்து அது ஒரு நீங்க சொல்ற ஒரு ஃபயர் ஸ்பீச்சா தெரியலாம். ஆனா வெகு காலமா அரசியல்ல தொடர்ச்சியா பார்த்துக்கிட்டு இருக்கிறவங்க, அரசியல்னா என்ன, அப்புறம் அரசியல் தலைவர்கள் எப்படி நடந்துக்கணும், ஒரு கூட்டம் எப்படி நடத்தணும் அப்படின்னு பாக்குறவங்களுக்கு வந்து அதை பத்தின மதிப்பீடு என்னங்கிறத ஈஸியா வந்து கணிச்சிருவாங்க.